வணக்கம் மக்களே. இந்த இரட்டை வழி பாதை தொடர்பான ரயில்வே செய்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன செய்தி அப்படின்னா, திருப்பதி காட்பாடி இடையே சிங்கிள் லைன், அதாவது ஒற்றை வழி பாதை இருக்குது. இந்த ஒற்றை வழி பாதை இரட்டை வழி பாதை ஆக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதாவது சிசிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டத்தொடர் பிரதமர் தலைமையில் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் யார் அந்த துறையில் இருக்காங்களோ அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் கூடி நாட்டில் முக்கியமான திட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுப்பாங்க. அது ரயில்வேலேருந்து நீர்ப்பாசனம், இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், அது அப்பப்போ இது பட்ஜெட்டை தாண்டி செயல்படக்கூடிய ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் இப்போ திருப்பதி காட்பாடி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கு இடையில் இப்போ சிங்கிள் லைன் இருக்குது, ஒற்றை வழி பாதை. சிங்கிள் லைன் அப்படிங்கிறது என்னென்னா, கிராசிங்காக ஒரு ட்ரெயின் நிற்கும், அடுத்த ட்ரெயின் போனால் தான் போக முடியும். இதனால் ட்ரெயின் டிட்டன்ஷன்ஸ், அதாவது அந்த பங்க்சுவாலிட்டி அடிபடும். கிராசிங்னால நிறைய நேரம் இழக்கப்படும். தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் சிங்கிள் லைனாக தான் இருக்குது. டபுளிங் லைன் இரட்டை வழி பாதை உள்ளது பார்த்திங்கன்னா, சென்னை எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, வாஞ்சிமணியாச்சி, அதேமாதிரி நாகர்கோவில் வரைய இதுதான் இப்போ இரட்டை வழி பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலி இது வரைக்கும் உள்ளது இரட்டை வழி பாதை. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா மற்ற ரூட்டெல்லாம் எல்லாமே தமிழ்நாட்டில் சிங்கிள் லைன் தான். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் டபுளின் இரட்டை வழி பாதையாக இருக்குது. இப்போ தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை, விழுப்புரம் அந்த ரூட்டை இரட்டை வழி பாதையாக மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வலுத்துக்கு. அதேமாதிரி தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் அந்த ரூட்டு டபுளிங் ஆகிறதுக்கு ரயில்வே துறை ஒப்புதல் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் வேலை ஆரம்பிக்கலை. அதே மாதிரி மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, காரைக்குடி, மானாமதுரை அந்த ரூட்டு சிங்கிள் லைனில் தான் இருக்குது. திருச்சியிலேருந்து காரைக்குடி, புதுக்கோட்டை ரூட்டு அது சிங்கிள் லைனாக தான் இருக்குது. இந்த பக்கம் விழுப்புரம், பாண்டிச்சேரி அது சிங்கிள் லைனில் தான் இருக்குது. அதேமாதிரி திருச்சியிலேருந்து கரூர் இதெல்லாம் சிங்கிள் லைன் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பல பகுதிகள் தமிழ்நாட்டில் இன்னும் சிங்கிள் லைனாக தான் இருக்குது. கேரளாவில் தான் எல்லா பாதைகளுமே டபுளிங் இரட்டை வழி பாதையாக்கி எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்குள்ள சொல்லலாம். இன்றைக்கும் திருவாரூர்லேருந்து காரைக்குடி ரூட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் நடந்துருக்கு, இன்னும் முடியலை அப்படின்னு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரயில்வே பாதையில் ஒற்றை வழி பாதை, இரட்டை வழி பாதை. இந்த நிலையில் திருப்பதி காட்பாடிக்கிடையே ஒற்றை வழி பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்றுறதுக்கு நம்ம கேபினெட் கமிட்டி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதை மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருக்கு. அதை மத்திய அமைச்சர் இவர் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்றுக்கு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த செய்தி என்னென்னா, ஆந்திரா தமிழ்நாடு இடையே அந்த திருப்பதி காட்பாடி 1332 கோடியில் 104 கிலோமீட்டர் திருப்பதி பாக்கால காட்பாடி இந்த பாதை ஒற்றை வழி பாதையாக இருக்குது. இது இரட்டை வழியாக மாற்றுறதுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பொருளாதார விவகாரத்துறை அமைச்சர் புதன்கிழமை ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, இதன் மூலம் ரயில்வே போக்குவரத்துக்கு இடையூறுகள் குறைக்கப்பட்டு இந்திய ரயில்வேயின் திறன் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா அந்த செய்தி குரூப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஆந்திரம் மற்றும் தமிழ்நாட்டில் 1332 கோடி மதிப்பில் 104 கிலோமீட்டர் தொலைவுக்கான திருப்பதி பாக்காலா காட்பாடி இடையான ஒரு வழிப்பாதை இரட்டை வழிப்பாதை ஆக்கப்படுகின்றது. இதன் மூலம் எங்கெங்கெல்லாம் பயன் இருக்குது, எந்த பகுதியில் அப்படின்னா, அது திருப்பதி வெங்கடாச்சலபுரம் கோயில், அது காளஹஸ்தி சிவன் கோயில், காணிப்பாக்கம் விநாயகர் கோயில், அது சந்திரகோட்டை என பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் இந்த ரயில் பாதையில் இணைக்கப்படுகிறதாகவும், இதன் மூலம் 400 கிராமங்கள் இதனால் மேம்படுத்தப்படும், இதில் இந்த ரூட்டில் இணைக்கப்படுகிறதாகவும், 14 லட்சம் மக்கள் இதில் பயன்படுவாங்க அப்படின்னும், இதன் மூலம் தற்போது உள்ள இந்திய ரயில்வேயின் உள்கட்டமைப்பு 113 கிலோமீட்டர் வரை கூடுதலாக மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்தியையும் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பன்முக இணைப்பை ஊக்குவிக்கும் திட்டமாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியும். எல்லாருடைய கோரிக்கை இந்த மாதிரி கிராசிங்னால் இல்லாமல் டபுளிங் ஆக்குறது அப்படிங்கிறதா. அது ஒரு சின்ன ரூட்டாக இருந்தால் கூட இரட்டை வழி பாதையை மாற்றணும் அப்படிங்கிறதான் கோரிக்கை. இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுளிங்னா இதுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ROR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரயில்வே பொறுத்த மட்டும் எந்த ஒரு ட்ரெயின் விட்டாலும் சரி, எந்த ஒரு ஸ்டாப்பேஜ் ஒரு ட்ரெயினுக்கு நிப்பாட்டினாலும் சரி, எந்த ஒரு புதிய பாதை அமைத்தல், டபுளிங் இரட்டை வழி பாதை அமைக்கிறது எல்லாத்துக்குமே ரயில்வே ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது, அதாவது ₹1 போட்டால் ரயில்வேக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதான். இந்திய ரயில்வே பொறுத்த மட்டும் பேசஞ்சர் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இது எல்லாமே நஷ்டம்தான். இந்திய ரயில்வேக்கு வருமானம் தர்றது குட்ஸ் ட்ரெயின் மட்டும்தான், சரக்கு வண்டிகள் மட்டும்தான். அதனால தான் ரயில்வே பார்த்திங்கன்னா நிறையா திட்டங்களுக்கு கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறையா அழுத்தங்கள் எம்பிகள் மூலம் கடிதங்கள், லெட்டர், பார்லிமெண்ட்டில் கேள்விகள் எழுப்பி இருந்தால் கூட
ஏன் வந்து ரயில்வே துறை வந்து ரொம்ப தாமதமாக செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காரணம் வந்து அதற்கான அந்த பொருளாதார வருவாய் வர்றதில்ல அப்படின்னு. இப்போ சாதாரணமாக ரயில்வே வந்து ₹1 செலவு பண்ணுச்சுன்னா 90 பைசா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இப்போ இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அப்பப்போ மாறும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோவிடுக்கு அப்புறம் ரயில்வே வந்து ரொம்ப பயங்கர லாஸு. அதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிருக்காங்க. இது போக வந்து எம்ப்ளாயோட சம்பளம், அதுக்கப்புறம் வந்து விபத்துனால ஏற்படக்கூடிய இழப்பு, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ரயில்வே ஃபேர் வந்து கட்டணங்கள் வந்து பேருந்து கட்டணத்தை ஒப்பிடல அந்தளவுக்கு ஒரு ஹைக்கு உயர்த்தப்படப்படலை அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி கூட பல காரணங்கள் இருக்குது. இதில் 2 இருக்குது. ஒன்று வந்து கமர்ஷியல், ரயில்வேங்கிறது சேவையா அல்லது வணிகமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னதான் சேவையாக இருந்தாலும் அந்த சேவை செய்கிறதுக்கு ஒரு பணம் வேணும் பார்த்தீங்களா. அதனால தான் ரயில்வே வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் தடுமாறுகிறது. அதனால தான் புதிய புதிய ட்ரெயின்கள் பேர்லேயும் தட்கல்ங்கிற பேர்லேயும் வந்து கூடுதல் கட்டணத்தை வசூலிக்குது. இதில் நிறைய அரசியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து புதுசாக இப்போ ரயில் ஃபேரை உயர்த்திட்டா உடனே வந்து எதிர்க்கட்சியெல்லாம் வந்து பாருங்கள் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே போர்க்கொடி தூக்குவாங்க, பார்லிமெண்ட்டில் கேள்விகள் எழுப்பாங்க. இதனாலே ரயில்வே துறையில் வந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக 3rd கிளாஸ்லேருந்து 2nd கிளாஸ் வரைக்கும் எந்த ட்ரெயின் டிக்கெட்டுமே வந்து உயர்த்தப்படலை அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான செய்தி. அதுக்காக ரயில்வே வந்து மறைமுகமாக இந்த மாதிரி விளம்பரங்கள், ரயில்வே இடத்த வந்து வாடகைக்கு விடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புதிய புதிய தட்கல் ட்ரெயின், அதேமாதிரி வந்தே பாரத், இந்த மாதிரி பல ட்ரெயின்கள்லாம் வந்து புதிய ட்ரெயின் விட்டு அதோட ஃபேர் வந்து சாதாரண ட்ரெயினோட ஃபேருக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ செஞ்சுமே வந்து இந்தியாவில் ரயில்வே வந்து நஷ்டத்தை தான் செஞ்சுக்கிருக்கு அப்படின்னு. வந்தே பாரத் ட்ரெயின்லாம் வந்து ஒரு பெரிய லெவல் லாபம் கிடையாது அப்படின்னு சமீபத்தில் செய்தி. ₹100 கோடி வந்தே பாரத் ட்ரெயினால் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மத்திய நிதியமைச்சகம் வந்து ரயில்வேக்கு வந்து பணம் கொடுத்து அதை இழப்பை சரி செய்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நிறையா இருக்குது. எது எப்படியோ மக்கள் சேவையில் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய அந்த பர்ச்சேசிங் பவர் கூடிருச்சு. சாதாரணமாக வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் சென்னை வர்றதுக்கு ப்ரைவேட் பஸ்ஸை பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸில் வந்து 2000, 3000 அந்த மாதிரிலாம் கட்டணம் செலுத்தி வருவாங்க. அதே சமயத்தில் ஒரு வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ₹1300, ₹1500 கொடுத்து வர்றதுக்கு யோசிப்பாங்க. இதுதான் நம்முடைய மனநிலை. அதாவது ரயில்வேயை பொறுத்த மட்டும் சேவை அப்படிங்கிறனால தான் அவங்களால வந்து இந்த மாதிரி கட்டணத்தை உயர்த்தி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் விட்டு அதிக கட்டணத்தை வசூலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா அது கிடைக்காது. அதே சமயத்தில் தட்கல் அவைலபிலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் காரணம் இதுதான். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது, ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் இருக்குது. எது எப்படியோ வருங்காலத்தில் ரயில்வே வந்து நிறையா இந்த மாதிரி திட்டங்களை தீட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா 4 வழிப்பாதை சாலை 4 வழிப்பாதைலாம் போடையில் பார்த்திங்கன்னா டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுவாங்க. எந்த விதமான 5 பைசா கூட அதுக்கு வந்து ரிட்டர்ன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் டோல்கேட் போட்டு அதுக்கடுத்த 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு போட்டு அந்த NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வசூல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யாரும் எதுவும் கேள்விகள் கேட்குறதே இல்லை. அதே சமயத்தில் ரயில்வே வந்து ஒரு ₹1 ஒரு கட்டணத்தை உயர்த்திட்டா பாருங்கள் கட்டண விலை உயர்வு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன், எந்த விதமான கன்செஷன் இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று மக்களுடைய அந்த வாங்கும் சக்தி கூடிருச்சு அப்படிங்கிறதுனாலையும் வந்து ரயில்வே துறை வந்து அதற்கான அந்த ஃபேரை வந்து இது பண்ணலை, காம்பன்சேட் பண்ணலை, உயர்த்தலை அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஆழ்ந்த வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் வருங்காலங்களில் நிறைய ரயில்வே வந்து இந்த மாதிரி மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து டேப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, செஞ்சால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய பகுதி சிங்கிள் லைனாக இருக்குது. அதை டபுள் லைன் ஆக்குறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.